டிஎம்கே தான் 2026 போட்டி அப்படின்ட்டு மீண்டும் வந்து அவர் சொல்றாரு. உண்மையிலேயே களம் அப்படிதான் இருக்குதா சார்? அதான் இந்த மாதிரி ஒருத்தன் பஞ்சாயத்து ஒருத்தன் இதே டைலாக் சொல்ல வந்துடுறான்டான்னு ஒரு வடிவேல் டைலாக் காமெடி தான் ஞாபகம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே எதிர்த்துட்டா நான் தான் டிஎம்கேயோட பிரதான எதிரியாக மாறிடுவேன் அப்படின்ற ஒரு மமதையில் டிஎம்கேவே எதிர்த்துட்டு எங்களை பார்த்து பயந்துருச்சு. என்னடா பண்ணீங்க நீங்கள்? உங்களை பார்த்து பயப்பட, உங்களை பார்த்து இன்னைக்கும் காரு போது நீங்கள் பைக்கை துரத்திட்டு போகத்தான் செய்கிறாங்க. ஏண்டா அறிவு இருந்தால் எவ்வளோ பண்ணீங்களா? அது நீங்கள் பண்ணீங்களா சம்பவம்? 41 பேர் இறந்தாங்களா? அதற்கு ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஒரு வார்த்தை பேசலையே. இஷ்யூஸை பேசினா அது எனக்கு அட்லீஸ்ட் வந்து ஜனநாயகம் வரைக்கும் நான் பேச மாட்டேன். இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோதான் விஜயனுடைய அரசியல். ஜனநாயகம் படம் ஓடணும். நீங்கள் பண்ணீங்களா சம்பவம்? 41 பேர் இறந்தாங்களா? அதற்கு ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஒரு வார்த்தை பேசலையே. ஒரு வார்த்தை அறுதி பேசலையே. அதையும் திமுக மேலே பழி போட்டு சிஎம் சார் எதனால என்ன அடிங்க? நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னை வந்து என்னன்னு கேட்டுப்பாங்க, ஏதோ விடுங்க அப்படின்ட்டு அப்படி முடிச்சா. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரோட்டில் விஜயோடைய மக்கள் சந்திப்பு மாநாடு நடந்திருக்கு. அதில் மீண்டும் டிவிகே டிஎம்கே தான் 2026 போட்டி அப்படின்ட்டு மீண்டும் வந்து அவர் சொல்றாரு. உண்மையிலேயே களம் அப்படிதான் இருக்குதா சார்? அதான் இந்த மாதிரி ஒருத்தன் பஞ்சாயத்து ஒருத்தன் இதே டைலாக் சொல்ல வந்துடுறான்டான்னு ஒரு வடிவேல் டைலாக் காமெடி தான் ஞாபகம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே எதிர்த்துட்டா நான் தான் டிஎம்கேயோட பிரதான எதிரியாக மாறிடுவேன் அப்படின்ற ஒரு மமதையில் டிஎம்கேவே எதிர்த்துட்டு டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாறாக ஒரு ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இது வரைக்கும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு 2024 பிப்ரவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தாவேக்கான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை, விஜய்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. மாறாக உதயநிதி அவர்கள் புதிய அடிமைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதுதான் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ். இவர் தான் இந்த செவுத்தில் போட்டு கை வச்சு குத்திக்கிட்டே இருக்கார். டிஎம்கே. அவர் இன்னைக்கு நினச்சிருந்தா திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசியிருக்கலாம், மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை பற்றி பேசியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாஜகவினுடைய எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பேசியிருக்கலாம். கரூர் சம்பவம், அவர் பண்ண சம்பவத்தை பற்றி பேசியிருக்கலாம். அதிமுகவை பற்றி பேசியிருக்கலாம், அதிமுக ஆட்சியை பற்றி பேசியிருக்கலாம். மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு எதையாவது அவர் தான் சொல்றாருல சார், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை தான் எதிர்க்க முடியும், மத்திய அரசு ஆட்சியில் தானே இருக்கு. மத்திய அரசு சொல்றாங்கல்ல கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி. அதுதானே கொள்கை எதிரி பற்றி 2 வார்த்தை பேச வேண்டியதுதானே. கொள்கை எதிரி தொடவே மாட்டீங்க, தொடறதுக்கு பயமா? அப்படின்லாம் தொடக்கூடாதுன்றது அஜெண்டாவான்னு தெரியல. கேள்வி வருதா இல்லையா மேம்? இவ்வளவு தூரம் நீ அதாவது எழுதி வச்சு கொடுத்துட்றாங்க மேம். இப்போ ஒரு பேச்சு போட்டிக்கு போகிற இந்த குழந்தைங்களுக்குலாம் மகாகவி பாரதியாரை பற்றி பேச்சு போட்டி நடக்குது, அங்கே பேசுங்க அப்படின்னா மகாகவி பாரதியார் என்னென்னலாம் மாசா பண்ணார், அவருடைய பாடல்கள் என்ன ஒரு கோட் பண்ணி அவர் எப்படி இறந்தார், எங்கே பிறந்தார், யார் அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் போட்டு ஒரு எழுதி கொடுத்துட்டா. அதே மாதிரி ஈரோடுக்கு போகிறீங்க, ஈரோட்டில் எது இப்போ ஃபேமஸாக மஞ்சளை பற்றி ஆரம்பிச்சதுலேருந்து மஞ்சள் எதப்பாரு மஞ்சள் விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை அது இதுன்னு ஈரோட்டில் மஞ்சள் ஃபேமஸ்ன்றதால மஞ்சளை பற்றி எழுது. இதெல்லாம் இந்த பேச்சாளர்களுக்கு இந்த சின்ன சின்ன பேச்சு போட்டிக்கு போகிறவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்து அதையே வந்து பேசிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூஸ் என்ன தொடவே மாட்டாரு, ஒரு இடத்துல தொட மாட்டாரு. அதாவது அவர் தான் சொல்றாரு, அந்தந்த ஊருக்கு போனா அந்தந்த ஊர்ல நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்றேன். ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்றேன். ரோட்ல வந்து ஒரு குழி இருந்துன்னா அது மக்கள் பிரச்சனை, அது குழியை போட்டு மூடினா அது சேவை. நீங்கள் அந்த மக்கள் பிரச்சனை, அந்த மக்களுக்கு நீங்கள் அது பண்ணுறது பேர் அரசியலே கிடையாது. அது வந்து அங்கே என்ன தேவையை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது. அது இப்போ எம்பிக்கு 5 கோடி ரூபா நிதி கொடுப்பாங்க, எம்எல்ஏக்கான ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டுலேருந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது காளையார் வரைக்கும் பண்ணுவாங்க. அது அந்த காளையார் வரைக்கும் தொகுதிகளை சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் தொகுதியில் ஆளே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து நிதர்சனம். நாளைக்கு இவர் எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆக போகிறன்றார்ல, எங்களை நீ ஆக்குவீங்க, அவருமே அதான் பண்ண போகிறாரு. இது வந்து ஒவ்வொரு இடத்துல பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழிகளை சொல்கிறது வைக்கிறதெல்லாம் வேறு, அரசியல்ன்றது வேறு. இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பேரை திட்டத்திலேருந்து மாற்றி இன்னொரு பேரை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க இன்டென்ஷன் என்ன? இதை பற்றி ஒரு பேச தயாரா? நல்லது கெட்டது இதுக்கு நான் ஆதரிக்கிறேன், அது 2வது. உங்களோட நிலைப்பாடை நான் கேட்கல. இதை பற்றி பேசவே பயப்படுறீங்களே. ஆணவ கொலைகள்னு வந்தாலே பேசுறது இல்லை, அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசுறது இல்லை. நீங்கள் பண்ணீங்களா சம்பவம்? 41 பேர் இறந்தாங்களா? அதற்கு ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஒரு வார்த்தை பேசலையே. ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலையே. அதையும் திமுக மேலே பழி போட்டு சிஎம் சார் எதனால என்ன அடிங்க? நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னை வந்து என்னென்னு கேட்டுப்பாங்க, ஏதோ விடுங்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சா? அது என்ன நடந்தது, என்ன
அது மேலே இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், இப்படி நடந்திருக்கு, இப்படி ப்ரொசீடிங் போயிட்டுருக்கு, இதில் இப்படி என்னை உள்ளே மாட்டி விட்டாங்க, அதையாவது ஓப்பனாக சொல்ல வேண்டியதுனே. நான் ஒன்றுமே பண்ணல, நான் என் மேலே தப்பு இல்லை, அதில் பேச வேண்டியது எதையுமே. அதாவது இன்றைக்கி இஷ்யூஸை பேச மாட்டேன். இஷ்யூஸை பேசினா அது எனக்கு அட்லீஸ்ட்டு வந்து ஜனநாயகம் வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு இருக்கு. இவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் விஜயனுடைய அரசியல். ஜனநாயகன் படம் ஓடணும், ஓடுற வரைக்கும். இப்போ அன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பஸ்ஸில் எழுதி அனுப்புகிறாங்க பஸ்ஸை. ஏன்னா கர்நாடகாவுக்குள்ளே தமிழ்நாடுன்னு எழுதி போனால் அவனு ஏதாவது சேட்டை பண்ணுவானு அப்படின்றதுக்காண்டி தமிழ்நாடு அரசாங்கம் இங்கேருந்து போகிற பஸ்ஸுகளில் தமிழ்நாடுன்ற வார்த்தையை நீக்கி அனுப்புது. இந்த தமிழை வளர்க்க போகிறோம் திமுக கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. இது தமிழ்நாடுன்ற வார்த்தையவே தூக்கிட்டு பஸ் உள்ளே போனால் தான் கர்நாடகாவுக்குள்ளே தமிழ் பஸ், அதாவது தமிழகத்தை சார்ந்த பஸ்ஸுகள், தமிழகத்தை சார்ந்த மக்கள் வந்து நிம்மதியாக போயிட்டு வர முடியுன்ற ஒரு சூழல் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து தமிழை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பஸ்ஸையும் தமிழ்நாடு எழுதி அனுப்புகிறாங்க. இது நடந்துக்கிட்டு. இதை பற்றி பேசுகிறார் விஜய். இவர் தானே பேரே, கட்சி பேரே தமிழ் தான் வச்சிருக்காரு, தமிழகத்துக்கு தானே வெற்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்புறம் இந்த தமிழை பற்றி ஒன்றும் பேச மாட்டாரு. எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை பற்றி எந்த பிரச்சனையை பற்றியாக பேசுகிறாரா? அதை மாறாக நான் என்னையவே எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் டைலாக் பேசினா சினிமா டைலாக்ன்றாங்க. என் கட்சியை பற்றி, என்னுடைய வளர்ச்சியை பற்றி கதறிட்டே இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே தானே. நீங்கள் ஒன்றுமே உன் பேரே சொல்லலையே சிஎம், உன் பேரே சொல்லலையே துணை சிஎம். அவங்க தானே 2 பேரும் கட்சியினுடைய தூண்கள். திமுகவினுடைய தூண் யார்? சிஎம், துணை சிஎம். ஒவ்வொன்றை பற்றி ஒரு வார்த்தை சீண்ட கூட இல்லை. குறைந்தபட்சம் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய மண்டபத்தை பாதியாக உடைச்சார் மேம் கலைஞர். அதுக்கப்புறம் தான் மேம் விஜயகாந்த் பெரிய ஆளாக மாஸ் ஆனார். அது வரைக்கும் அவர் ஓகே, நல்ல மனிதர், உன்னதமான மனிதராக இருந்தவர். ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு அரசியல்வாதியாக பார்த்தது. மண்டபத்தை உடச்சி 4 பக்கமாக அவரை திருப்பி கதற விட்டு ஆளை விட்டு கோர்ட்டு கேஸ்னு இழுத்து அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 2006 அவர் பண்ணு அவர் ஸ்டைலில் அவரால் எவ்வளோ புரட்சி பண்ணணும், அவர் தகுதிக்கு அவர் பண்ணிட்டு போயிட்டார். அது வேற கதை. இவர் அது கூட பண்ணல, எதுவுமே அவரை பண்ணலை. இவங்களே இவரை பண்ணுறது தான். அதாவது இவர் தொண்டர்கள்ட்ட இருந்து இவரை காப்பாற்றுறதுக்கு தான் 2 வருஷமாக கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதான் உண்மை. நீங்கள் ஆனா மறைமுகமா, அதாவது எதிர்க்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். ஆனா மறைமுகமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல ஸ்டாலின் அவர்களோ மறைமுகமா டிவிக்கேவை எதிர்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் இதற்கான பதில வந்து எதிர்த்துட்டு இருக்காங்கன்னா, எப்படி இந்த மஞ்சள் கலர்ல எங்கேயாவது துண்டு போட்டா அந்த துண்டு போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, தாவேக்காவை பார்த்து பயம் அப்படின்றானுங்க. மஞ்சள் கலரில் துண்டு போட்டால் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் போய் சேர்றாரு, பொதுவாக ஒருத்தர் போய் சேர்றாரு, கட்சியில் சேர்றாருன்னா, கட்சியில் அவர் போய் சேர்றாருன்னா அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. பிடி செல்வகுமார் இடையில போய் செல்வகுமார், அதாவது விஜயோடைய முன்னாள் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பிஆர்ஓ. விஜய் ஆக்கினதே அவர் தான், எஸ்எஸ்சியும் அவர் தான். அவர் திமுக போய் சேர்ந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு பாருங்க. அப்போ கட்சியில் போய் சேர்ந்தால் கட்சியில் சேர்ந்தவங்க கூட ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். நீங்களே அசியூம் பண்ணிட்டு இதெல்லாம் விஜய் மேலே பயத்தில் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு இது இன்னைக்கு இல்லை ஒன்றுங்க. ஒரு படம் நடிக்கிற காலத்துலேருந்து ஒரு அரசாங்கமே ஒரு நடிகனை கண்டு அஞ்சுகிறது அப்படின்றது இவங்க வழக்கொழிஞ்சு போல ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே ட்ரெண்டு இப்போ எங்களை பார்த்து பயந்துருச்சு. என்னடா பண்ணீங்க நீங்கள்? உங்களை பார்த்து பயப்பட, உங்களை பார்த்து நீங்கள் ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் பயமாக இருக்குது. இன்னைக்கும் காரு போது இவங்க பைக்கை துரத்திட்டு போகத்தான் செய்கிறாங்க. ஏண்டா அறிவு இருந்தால் எவ்வளோ பண்ணுவீங்களா? அது படிச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது படிச்சிருக்காங்களா? இல்லை அட்லீஸ்ட் சொல் பேச்சை கேட்கணும், இல்லை சுய புத்தியாக இருக்கணும். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஒரு கூட்டான நாங்கள் தமிழ்நாட்டே ஆளுன்னு நினைச்சா இப்படி என்ன சொல்ல? இல்ல சார், அது மக்களை இந்த மாதிரி வந்து மடை மாற்றி வைத்தது ஆள்கின்ற கட்சியும் இதற்கு முன்பு ஆண்ட கட்சியும் தான் மக்களை வந்து இந்த மாதிரியான நிலைமைக்கு, அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யறதற்கு காரணம் யாரு? இப்ப இவர் செய்யுங்கன்னு சொன்னாரா சார்? விஜய் அவர்கள் செய்யுங்கன்னு சொல்லல. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தானே சார் சொல்லிட்டு இருக்காரு. கேட்க மாட்டானுங்க. அதுக்கு அத ஒரு தலைவனுடைய சொல் பேச்சு, அதுக்காக அவரை சொல்றதுல நமக்கு என்ன? அவரை தானே மேம் சொல்ல முடியும். யார் நம்மள சொல்ல உங்களை சொல்லுவானா? யாரை சொல்ல முடியும்? நம்ம நீங்க என்ன சொல்ல முடியுமா? அவரை தானே சொல்ல முடியும். ஏன்னா இதே மாதிரியான விஷயங்கள் டிஎம்கே கூட்டங்களா இருக்கட்டும், ஏடிஎம்கே கூட்டங்களா இருக்கட்டும் நடக்கதான் செய்யுது. எங்க மேம் போய் ஏன்னா அதை வந்து வெளிச்சப்படுத்தல, அதாவது மீடியாக்கள் வந்து அதை வெளியில காமிக்கல. ஏன் வெளிச்சம்? எதுக்கு வெளிச்சம் மேம்? நான் ஒண்ணு சொல்றேன், எல்லா விஷயங்களும் வெளிச்சம் இன்னைக்கு இல்ல. 1973 சகுந்தலாயை சொல்றாங்க. 1973 72 கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல அவர் இடைத்தேர்தல் நிற்கும் பொழுது திண்டுக்கல்ல எம்ஜிஆர் அவர்கள் போகும்போது மிகப்பெரிய கூட்டம். அது ஸ்ரீனிவாசன் ஒரு பையன் இறந்துடுறாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லா நேரத்திலும் வெளியில வந்துட்டு தான் இருக்கு. அப்படி மறைச்சு வச்சு திமுக எங்க போனாலும் திமுக ஒரு 40 பேர் செத்துருக்கானா? அது வரைக்கும் எங்கேயாவது போய் திமுக எவனாவது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் மேம். கரூர் சம்பவத்தில் இதே மாதிரி கரூருக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது தானே மேம் இதே மாதிரி சைடில் போய் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க. இன்னைக்கு காலையில் விழுந்திருக்கானுங்க மேம். அப்புறம் என்ன படிப்புனே தான் இருக்கு உங்களுக்கு மேம்? திமுக பண்ணுது அப்படின்னா திமுக இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நிகழ்த்தலையே. இந்த மாதிரி யாரும் கொடூரமா ஒரு துன்பியல் சம்பவம் அவங்க ஏதாவது பண்ணாங்களா? சார் அதற்காக அந்த தலைவரை மட்டுமே கார்னர் பண்றது யாரை சொல்லுங்க? நீங்க தான் சொல்லுங்க, யாரை சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க.
இல்ல அவரை கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது இவர சொல்றதுனால என்ன நம்மளை மக்களை சொல்லுங்க சார். என்ன மக்களை என்ன சொல்ல முடியும்? நீங்க மக்களே சொல்லக்கூடாது, தொண்டர்கள் தானே இது. சரிங்க சார். உங்க கட்சியினுடைய கட்சி மீட்டிங் யாரு எதுக்கு மக்களை நீங்க இழுக்கிறீங்க தேவையில்லாம? ஒண்ணு பழைய மக்கள் மேல இல்ல போலீஸ் மேல. அவங்க 2 பேரும் எழுச்சாங்கன்ற மாதிரி ஒண்ணு போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல, எங்க ஐயாவை இட்டுன்னு போறதான் கஷ்டம், அவருக்கு நீங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். நீங்க இல்லைன்னா நாங்க 6 மாசம் 6 மாசம் கழிச்சு நாங்க எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? இதெல்லாம் பேச்சாது. ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு பொதுக்கூட்டம் போட போறீங்க, இவ்வளவு அழிச்சாட்டியமா அதுக்கு எத்தனை பேர் போட்டிருக்காங்க? ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 47 சுதந்திரம் வாங்கி 80 வருஷமா இந்தியா முழுக்க 1000 சுற்றம் கட்சிகள் மாநாடு போட்டுதான். எந்த கட்சி மாநாட்டிலையும் போய் 40 பேர் செத்தது இல்லை. அது ஒரு ரோட் ஷோ, மாநாடு கூட இல்லை, ஒரு ரோட் ஷோ. அதுக்கப்புறம் எப்போ போகணும், எவனாவது சாகுறான், எவனாவது வழியில் விடுகிறான். கோயம்புத்தூர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி இவர் தான் ட்வீட் போடுறாரு, ரைட்டுங்களா? இவங்க சரி வரல, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாரும் வெளில நிற்கிறான். கோயம்புத்தூர் திருச்சியில் சொன்னா கோயம்புத்தூர் நீ சொல்லவே இல்லை அப்படின்றானு கேட்டேன். இவங்க என்ன சொல்ல, உனக்கு சொன்னது என்னது, நீ எதுக்கு வரக்கூடாது, நேராக பாஸை வாங்கிட்டு நேராக எங்கே விழா நடக்குது அங்கே வந்துடணும், அது இதுதான் உன்கிட்ட சொன்னது. அப்போ சொன்னதை மீறி நீ இன்னைக்கு எதுக்கு கோயம்புத்தூர்ல வந்து நிற்கிற? அதுக்கப்புறம் 20 பைக்கில் அவரை துரத்துறாங்க. அதே மாதிரி 20 பைக்கில் அன்னைக்கு எப்படி துரத்துறாங்க? இன்னைக்கு கடவுளாக பார்த்து இவங்க எவனையும் சாகடிக்கல, கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு இவங்க சாகணுமா வேண்டாமான்றது. தேவாதிரமா நீ தப்பிச்சிட்டானுங்க. இன்னொன்று, நீங்கள் அவரோட ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு 5-6 போட்டுப்பாரா, ரோட் ஷோ எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 5-6 போட்டுப்பாருங்கன்னா, மாமல்லபுரத்தில் மறுபடியும் கிட்டத்தட்ட 46 நாள் மாமல்லபுரத்தில் வந்து நடத்திருக்காரு. ஒரு இடத்துலையாவது மேடையில் மைக்கை பிடிச்சி இதை பண்ணாதான் நிறுத்திருக்காரா? ஒரு இடத்துலையாவது அங்கேருந்து இறங்குனா தான் இதுக்கு அடுத்து நான் ஒரு வார்த்தை பேசுவேன், சொல்லியிருந்தா இறங்காமல் இருப்பாங்க அவங்க. அந்த அளவு கூட இன்னைக்கு தான் சொன்னாரு. அதான் சொல்ல வரேன், இன்னைக்கு மட்டும்தான் சொல்றாரு. அட்லீஸ்ட் அவருக்காவது கொஞ்சமாவது ஏறி இருக்குன்னு நினைச்சு பெருமைப்படுறேன், ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நான் அதுக்கு இப்போ உண்மையில அசந்துட்டேன். இவரு இப்படிலாம் பேசவே மாட்டாருடா, இப்படிலாம் பேசிட்டாரு. ஒன்றும் இல்லை, வேணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள்னா, விஜயகாந்த் எப்படின்னா ஒரு மணி நேரம் பேசுவார். இவருக்கெல்லாம் அவளை பேசுறதுக்கு எழுதியும் கொடுக்க மாட்டானுங்க, இவருக்காக பேசவும் தெரியாது. என்ன எழுதி கொடுப்பாங்களோ அதான் பேசுவார். அதுலேயே பாதி பேப்பரை பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வயசுலையும் இப்பவும் அரசியல் பண்ணக்கூடிய, அதுவும் வாழ்க்கை முழுக்க பேப்பர் பார்த்து வசனம் பேசக்கூடிய ஒரு நடிகராலேயே இன்னைக்கு அரசியல் கட்சியா தலைவராக வரும் பொழுது இன்னும் பேப்பரை பார்த்து பேச வேண்டிய நிலைமை தான் இருக்குன்னு பாருங்க. இப்போ சீமான்லாம் விட்டா 2 மணி நேரம் பேச வந்தாலும், ரைட்டுங்களா? அவன் ஓட்ட தான் உடைக்க போறாரு இவரு, அது வேற கதை. ஆனாலும் பேசுறதுக்கு 12 நிமிஷம் பாரு. அதை கேட்டாலும் ஏன்டா கேட்குறீங்கன்றாரு. அவரை பத்தி எதுவுமே சொல்லிடக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் மனநிலையும் விஜயா அவர் பப்ளு ஏன் திட்டுறீங்க, அவர் திட்டாதீங்கன்ற அந்த மனநிலை தான் இருக்காங்க. விஜய் ஒண்ணுமே கேட்கக்கூடாது. அவரே அப்படி தானே, நான் 10 நிமிஷம் பேசுவேன், 12 நிமிஷம், உனக்கு என்னடா, இடே உனக்கு பேச தெரியலா, நீ பேச மாட்டடா, நீ பேசுறா நாங்கள் எதுனா கேட்க போறோம், நீ 1 மணி நேரம் நின்று பேசு. பொதுக்கூட்டம் உன்னை பார்க்கறதுக்கு 10,000 பேர் 20,000 பேர் வரான், நீ 10 நிமிஷம் பார்த்துட்டு 2-3 பஞ்சு டைலாக பேசிட்டு நீ போறதுக்காக அவனை இதுக்காக நீ கிளம்பி அத்தனை கோடி போட்டு அங்கேருந்து நீ கோயம்புத்தூர் இதில் வந்து மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து சார்ட்டர் ஃபிளைட் போட்டு அதுக்கப்புறம் உள்ள இவ்வளோ பேர் உனக்காக செத்து சுண்ணாம்பாய் 12 நிமிஷத்துக்கா 1 மணி நேரம் பேசுவான் ஆகணும். விஜயகாந்த் அவர்கள் 1 மணி நேரம் பேசுவார். 1 மணி நேரம் பேசிட்டு கடைசி 20 நிமிஷம் வெயிட் பண்ணுவார், கூட்டம் கலைஞ்சு போற வரைக்கும் கைடன்ஸ் அவர் தான் கொடுப்பார். இது எல்லா மாநாட்டிலும், விஜயகாந்தனுடைய மாநாட்டில் 1 மாநாட்டில் விஜய் அப்படி பண்ணியிருக்காருன்னா பண்ணதே இல்லை. எதுக்கு இனி என்ன ஆகணும், எனக்கு என்ன, செத்து போனா வீட்டில் கூப்பிட்டு ஆறுதல் விழா நடத்துவேன், அவ்வளவுதான். நமக்கு இருக்கிறதே இருக்கு, உலகத்திலே ஒன்றும் பண்ணாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு விஜய், ஆறுதல் விழா. அந்த ஆறுதல் விழாவை ஒரு பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் விழா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் எவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, பார்த்துக்க போறாரோ என்னவோ யாரோ சொல்லுவாங்க. சொல்லிட்டு மேம் எல்லாத்துக்கும் 20 லட்ச ரூபா கொடுக்குன்னு சொன்னாரா, உடம்பு அதாவது அதில் ஏதாவது உங்களுக்கு காயம் ஏற்பட்டால் உங்களுக்குலாம் 10 லட்சம் சொன்னாரா, கொடுத்தாரா? அது எப்படி சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படித்தான் மேம் அவருக்கு ஏன் எதுக்கு அவங்க முட்டு கொடுக்குறாங்களே தெரியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக அவரை சொல்றேன், அரசியல் கட்சிகள் வந்து ஒவ்வொரு எக்ஸ்டெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்டுங்களா? அவங்க மேல பழி விழுந்துன்னா அந்த பழியை மறைக்கிறதுக்கு என்ன உடனடியா பண்ணணுமோ அதை உடனே பண்ணும். அது மறந்துருச்சு அப்படின்னா அதை பண்ண மாட்டாங்க. ஏன்ட்ட ஒரு 2 பேர் சும்மா அன்னைக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 பேர் இருக்கிறான் ப்ரோ, அவங்க இந்த மாதிரி இந்த சம்பவத்தில் சிக்கி மாட்டினவங்க, அவங்கள பற்றி பேசுறீங்களா ப்ரோ, கண்டென்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்றான். இதான் சொல்கிறான் அவன். எனக்கு தெரியாது, மறுபடியும் சொல்லிட்டேன், நான் இதுக்கு கேரண்டி எடுக்கல. ஒருத்தன் சொல்கிறான் ப்ரோ ஒரு 2 பேர், அவங்க பேர் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு, மூச்சு திணறி ஒரு 3 நாள் 4 நாள் இருந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில், அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க, நீங்கள் இவங்களுக்கு அவங்க ரூபா கொடுக்கலன்னு பேசுங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் கால் பண்ணுறான். எப்பா வேண்டாம், அவங்க ஏற்கனவே பாவம், நான் இதை வேறு சொல்லி நம்ம எதுவும் கிளப்பி விட்டுருக்க வேண்டாம் நான் சொல்லிட்டு வந்தேன். இது நான் உங்களுக்கு சும்மா ஒரு தரவு இது கொடுக்குறேன், சும்மா எதையாவது நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன். அதுக்கு முதல்ல அந்த பசங்களை நெறிமுறைப்படுத்தி, மேம்
30-40 பேனர் வச்சிருக்காங்க. அந்த பேனர்ல ஏறி விடாம சுத்தி முள்கம்பி போடுறானுங்க. இவ்வளவுதான். அதாவது ஓன் கட்சி தொண்டர்களை இது மேல ஏறிடுவானுங்க, அவனை ஏற விடாம இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு வழிமுறைப்படுத்தி அவனை வழிவகைப்படுத்தி அவனை அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு தகுதிப்படுத்தணுன்றது அந்த எண்ணமே வராம மாறாக இவனை பண்ண விடாம இந்த குரங்கு பயில ஏதாவது பண்ண விடாம பண்றது என்னென்னலாம் பண்ணுமோ, ஒன்று கிரீஸை தடவு, ஏறி விழுந்து சாகட்டும், இல்லைன்னா முள்கம்பியை போடு, அதான் மேலே ஏற மாட்டானுங்க, முள்ளு கொடுத்து ஏற மாட்டாங்க, இப்படித்தான் பண்றாங்க. பொதுச் செயலாளர் நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு காலையிலேருந்து அவர் என்ன தெரியுமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அந்த ஸ்கூல்லலாம் அந்த ஆயாமா மாதிரி ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா நில்லுங்க, இந்த பிடி டீச்சர் மாதிரி இங்கே போங்க அங்கே போங்க, கரெக்டாக உட்காருங்க, எந்திரிங்க, அங்கே நிற்காதீங்க, வந்ததுலேருந்து மயக்க பிடிச்சி இதான் சொல்லிட்டு இருக்காப்புல. அவர் பொதுச் செயலாளர் மேம். அவரை அதை சொல்ல வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் கீழே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? போன தடவை மாமல்லவர் கூட்டத்திலலாம் பேசிக்கிட்டே இருக்காரு, மைக் அப்படின்ட்டு சோழியை பார்த்துட்டு போன்னு அடிச்சு பத்திட்டாங்களா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? யார் அவர்? என்ன மாவட்டத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவரா, இல்லை சும்மா ஒரு ஒன்றியத்தில் பொறுப்பில் இல்லை, சும்மா யாராவது? அவரு தான் மேம் கட்சிக்கே எல்லாம். விஜயே அவரு தான் மேம், அவரு தான் விஜயே. அப்படிப்பட்டவருக்கே இவ்வளவுதான் அந்த கட்சியில மரியாதை அப்படின்னா இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்காது. ஏன் அது இன்டென்ஷனோட பண்றானுங்களா, இல்லை இவங்க பல முட்டாத்தனத்துல இது ஒரு முட்டாத்தனமானு தெரியல. நீங்க இருக்கிறீங்க, நீங்க கட்சியினுடைய தலைவி, நான் ஒரு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளர் அப்படின்னா எங்க அவரு அப்படின்னு நீங்க கேட்கணும். என்ன வரலையே, என்ன வரல அப்படின்னு கேட்கணும். நீங்க இங்க வெங்கட்ராமன்ற ஒரு பொருளாளர், கட்சியினுடைய பொருளாளர், தாவேக்காவுடைய பொருளாளர், எங்க போனாலும் அவர் உள்ள விட மாட்டாங்க. அதுக்கு முத்தாய்ப்பாக இன்னைக்கு புஷி ஆனந்த் பார்த்துக்கிட்டே போறாரா, இவர் புஷி ஆனந்த் கூப்பிடுறாரா, ஆனந்த் கூப்பிடுறாரா, அண்ணன் கூப்பிடுறாரா, கண்டுக்கிட்டா புஷி ஆனந்த் மாதிரி போயிட்டு இருக்காரா, இவரை வெளில தான் நிற்க வைக்கிறாங்க. பொருளாளர், கட்சியுடைய பொருளாளர் ஆடிட்டு இருந்தாலும் நல்லா ஆடிட்டான், எவ்வளோ பெரிய ஆடிட்டான், பல கோடி சம்பாதிப்பாப்லையா, ஒரு சிட்டிங்கே டிஸ்கஷன் சிட்டிங்கே அவளை அடிப்பாரான். அப்படிப்பட்ட ஆளு நீ குரங்கு மாதிரி இந்த கூட்டத்தை வந்து மாட்டிட்டு முடிக்கிறாரு. எப்போ போல அவர் வெளில நிற்கிறானு அவரு ஆறு நடிச்சு பார்க்குறாரு. அவர் கோபத்தை எந்தெந்த மாதிரிலாம் ஜனநாயக முறையில் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துறாரு.